வந்துடும், நல்லெண்ணம் வந்துடும், கஷ்டம் கொடுக்க மாட்டான், எதாவது கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இருக்குதா, இந்த சிந்தனை வந்துருமே. வந்தாலே ஒரு ஒழுங்கான ஒரு மனிதனாக வருவதற்கு இந்த கட்டளை கூட அவனுக்கு என்ன செய்யும், ஒருதுணையாக இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு சின்ன கட்டளை அவன் பேணி வாழ்ந்தா கூட அந்த கட்டளைக்குள்ள பல சட்டங்கள் உள்ள வந்துடும். வந்து அவனை வந்து ஒரு மனிதனாக்கி விட்டும், உயர்ந்தவன் ஆக்கி விட்டும், நல்லெண்ணத்துக்கு சொந்தக்காரனாக ஆக்கி விட்டும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இதை அண்டை விட நமக்கு வலியுறுத்துகிறான். அடுத்து பாருங்க, மண்கான யூமின் பில்லாஹி, எல்லா இதுவும் இந்த அண்டை விட சொல்லும் பொழுது எல்லாம் சும்மா ஒரு அறிவுரை சொல்லுவோம்ல, ஒரு கல்லை தூக்கி ஓரத்துல போடுங்க 10 நன்மை கிடைச்சிடும், இப்படி கிடைங்க இப்படி, அப்படி இல்லை. அல்லாவை நம்பினா மறுமையை நம்பினான், அல்லாவை நம்பினால் மறுமையை நம்பினால் என்றதோடு அல்லாஹ் சேர்த்து என்ன சொல்றான்னா அண்டை வீடுக்கு வந்துடுறான். ரெண்டையும் சேர்த்து இதை நீங்க நம்பினா இதை நீங்க செய்யக்கூடாதுங்கிறான். சும்மா ஒரு அறிவுரை, ஒரு உபதேசம் அப்படி இல்லை. இந்த அளவுக்கு இருக்கிறது அண்டை வீட்டோட நேசம் பாராட்டுதல். ஆனா பல இடங்கள்ல எப்படி இருக்கிறாங்கன்னா பகைமையும் விரோதமும் இருக்கிறது. ஒரு உணவு மணக்க சேர்ந்தா கூட கண்டுக்காம போற அளவு இருக்கு. ஒரு விருந்து மாதிரி வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டு கொடுக்கணும்ல. சாதாரணமாக சமைச்சு சாப்பிட்டா சரி போ, இன்னைக்கு எல்லாத்துட்டையும் உணவுகள் இருக்குது. மணக்க சாப்பிட்டா பக்கத்துல கொடுக்கணுமே, நன்றி பாராட்டணுமே, ஒரு அந்நியம் இருக்கணுமே, இல்ல. அப்ப எப்படி கூறப்படுகிறது என்றால், மண்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் யுக்ரிமு ஜாரஹு, அல்லாஹுவையும் நீங்கள் அல்லாஹுவை நம்பினால், இறுதி நாளை நம்பினால் நீங்க எப்படி நடந்துக்கிறணும், பக்கத்து வீட்டுக்காரர்களை கண்ணியப்படுத்துங்கள், மரியாதை செய்யுங்கள், அவமதிப்பு செய்யாதீர்கள். எந்த அளவு கட்டளையை பாருங்க. அல்லாஹ்வை நம்பினா பக்கத்து வீட்டுல நீங்க வந்து அவங்களை என்ன செய்யணும், அவமதித்து விடாதே, ஃபல்யக்ரிம், நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதுபோக நபிகள் நாயகம் சொல்றாங்க, அண்டை வீட்டுக்காரரை போற போக்க பார்த்தோன்னா எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாரிசாக்கி விடுவாங்க போல இருக்கு. வாரிசுனா குடும்பத்துல ஒருத்தரா, போற போக்க அவ்வளவு நெருக்கம், அவ்வளோ இது சொல்றாங்க, பக்கத்து வீடு போற போக்க பார்த்தா இப்படியே வருது. ஜிப்ரீல் என்ன கூறுகிறார்கள், அறிவுறுத்துகிறார்கள் என்றால், போற போக பார்த்தா எனக்கு வாரிசாக்கி விடுவார் போல இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, அண்டை வீட்டுக்காரர் எனக்கு வாரிசாக்கி விடுவாரோ என்று நான் எண்ணுகிற அளவுக்கு எனக்கு நெருக்கடி கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரரை பேணிக்கிறீங்க, அவரிடம் அன்பு பாராட்டுங்க என்று சொல்ல எனது வாரிசுனா குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி அந்த அளவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடம் அறிவுறுத்துகிறார்கள் என்று நபிகள் நாயகம் கூறுகிறார்கள். அப்ப அண்டை வீட்டை